எவ்வளவு சூடு வச்சிருக்கீங்க திரு ஆசீர்வாதமாச்சாரி, டாக்டர் ஆசீர்வாதமாச்சாரி பாஜகவுடைய முக்கியமான பிரமுகர் இணைந்திருக்காரு. அவருக்கு இந்த சூடு வரலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்ஷா அறைக்கு பக்கத்து அறை தான் டெல்லி பாஜக வருது. எப்படி எங்க சூடு வைப்பீங்க? சூடு வைக்கிறத பத்தி எங்க பேசுவீங்க பிஜேபி? அவங்க அங்கதானே பேசுவாங்க, சதிய அங்கதானே நடக்கும் உங்க கணக்குப்படி. டாக்டர் ஆச்சாரி, ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த வழக்கமான வாதங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி பாஜக ஒரு எலெக்ஷன் மிஷனரியா எப்படி தயாராகுது அப்படிங்கறத ஒரு ரிங் சைட்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த மகாராஷ்டிராலேயே ஒரு பெரிய பின்னடைவை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சந்தித்ததுல இருந்து மீள்கிறது பாஜக. அதை வந்து திரு ஹிதயத்துல்லா வைக்கிற வாதம், இந்த டிபேட் வில் கண்டினியூ. அவரோட மெரிட்ஸ் அப்பார்ட், ஒரு பிஜேபி எலெக்ஷன் மிஷனரியா எப்படி தயாராகுது? யாருக்கும் தெரியாத தகவல்களை சொல்லுங்க. ஹரி, நான் அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமேட்டு அதனுடைய சீக்கிரசியோடைய சாங்டிட்டியே போயிடும். இருந்தாலும் வந்து ஒரு சில குறிப்பான ஒரு பாயிண்ட்களை இல்லாத விஷயங்கள் இருக்கு போலவே நீங்க சொல்றது பார்த்தா. இல்ல அதுல நாங்க வந்து தவறான இது எதுவுமே செய்யல. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்திகரமான ஒரு தேர்தல் முடிவு என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து நாங்க மகாராஷ்டிராலையும் இவ்வளவு அருமையான ஒரு வெற்றி பெற்றுட்டோம், ஜார்க்கண்ட்லயும் வந்து நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் ஹிதயத்துல்லா உடனடியா என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? ஹரியானா தேர்தல் முடிவு அன்னைக்கும் நானும் அவரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இதே மாதிரிதான். உடனடியா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து இவங்க வந்து சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பணும்ன்றதுக்காக தான் ஜார்க்கண்ட்ல அளவா சூடு வச்சிருக்கீங்க. சரி, அந்த சூட வயநாடுல வச்சிருக்கலாம்ல. அதாவது தமிழ்நாட்டுல வைக்க முடியாது, மேற்கு வங்காளத்துல வைக்க முடியாது, பஞ்சாப்ல வைக்க முடியாது. அதாவது ஹிதயத்துல்லா அண்ணன் அவருக்கு ஒன்று சொல்றேன், அதாவது சூடு வைக்கிறது, இது மாதிரி வந்து ஓட்டர் மிஷின்ல வந்து திருத்தம் மேற்கொள்றது, இதெல்லாம் வந்து நம்ம வேணா பேசலாம், நம்ம டிவில பேசலாம், நேருக்கு நேரா பேசும்போது. பட் அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, மக்களுக்கும் அது புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்கோங்களேன், மகாராஷ்டிராவே எடுத்துக்கோங்களேன், 221 சீட்டு. நாங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 149, அதுல வந்து 127 சீட்டுகள் ஷிண்டே தலைமையிலான அந்த சிவசேனா 81 தொகுதிகளில் போட்டி போட்ட 51 தொகுதிகளில் வெற்றி. என்சிபி அஜித் பவாருடைய தலைமையிலான அந்த குரூப் 59 சீட்டுகள்ல வந்து போட்டி போட்டு 38. இப்ப இது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி. அதாவது வந்து மராட்டா மக்கள் இருக்கக்கூடிய அந்த மராட்வாடா தொகுதிகள், அதே மாதிரி வந்து ஓபிசி இனத்தை சேர்ந்தவர்கள், மகளிர் எங்க அதிகமா ஓட்டு போட்டாங்களோ அந்த இடம், அது மாதிரி கட்டிங் அக்ராஸ் தி என்டையர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா நாங்க வந்து எங்களுடைய இந்த கூட்டணியானது மக்களிடம் அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஒரு அடுத்த கேள்வி, முதலமைச்சர் யாருங்கிற போட்டி இப்பயே தொடங்கிடுச்சுங்கிறதானே இப்போ மாற்று கருத்துக்கள் மூலமா வருது. நான் வந்து உங்க சேனல்ல வந்து இப்போ இணையறதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாச்சு அப்படின்றது தெரியல. நாங்க வந்து அது மாதிரி எந்த ஒரு முடிவுகளும் மாற்றி எல்லாம் எடுக்கவே இல்லை. எங்களுடைய 3 கருத்து வருது பாத்தீங்களா? இப்போ அஜித் பவார் மனைவி என் புருஷன் ஆகணுங்கிறாங்க, ஷிண்டே மகன் எங்க அப்பா தான் தொடரணுங்கிறாரு. ஒத்த கருத்து, இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னா ஏன் இதெல்லாம் பொது வெளியில வரப்போகுது? அதாவது அஜித் பவார் சொன்னாரா? ஷிண்டே எதுவும் சொன்னாரா? அதே மாதிரி தேவேந்திர பட்னவிஸ் எதுவும் சொன்னாரா? அதாவது இது வந்து ஒரு பேசுறதுக்காக வந்து ஒரு பேசு பொருளா இருக்கலாமே ஒழிய, நம்மளுடைய சிஸ்டம் எப்படின்னா, மகாயுட்டியோட சிஸ்டம் என்ன, 3 பேரும் வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.